அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் தலைப்புச் செய்தியில் பார்த்தோம்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதாவை நேற்று மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நமக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தாக்கல் செய்கிறதுக்கே பார்த்தோம்னா ஆதரவு எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது விழுந்திருக்கும். ஓகேங்களா? தாக்கல் செய்யலாமா வேண்டாமா, அந்த மசோதா இன்னும் பாஸ் ஆகலை. சரிங்களா? அந்த கணக்கு அப்படி எடுத்துக்கக்கூடாது. இந்த மசோதாவை தாக்கல் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு வாக்கெடுப்பிலேயே பார்த்தோம்னா 269 பேர் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்காங்க. எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 198 பேர். அந்த மசோதாவை லோக்சபாலையும் பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பு. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய விவாதங்கள் அப்படிங்கிறது நடக்கப்பட்டுச்சு. இதுல ஒரு முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த மசோதாவை அனுப்பி நம்ம டீப்பா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்கட்சி எம்பிக்கள் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, உங்களை நாங்கள் வித்ட்ரா தான் பண்ண சொன்னோம், இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் நம்ம அதை டிஸ்கஷனுக்காவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு பாராளுமன்ற கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது சாரி, கூட்டுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த மசோதாவை அனுப்பி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய முடிவுகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் தான் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தீர்மானம் போட்டு நமக்கு நடத்துவாங்க. சரியா? ஸோ இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 129th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அந்த நம்பர். ஓகே, அமெண்ட்மெண்ட் பில் நம்பர் பேரு 129th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு குகேஷ் அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டிருக்கு. சிறப்பாக ஒரு 5 கோடி ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி பார்க்குறப்ப முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 85 கிராண்ட் மாஸ்டர்ஸில் 31 கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இந்த செஸ் விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது, செஸ் விளையாட்டு அப்படிங்கிறத மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு அகாடமி அப்படிங்கிறது உருவாக்கப்படும் தமிழகத்தில். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே இந்த அமைப்பு உருவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அடுத்ததாக பார்த்தோம்னா, நமக்கு வந்தே பாரத் ரயிலை தயாரித்த ஐசிஎஃப்க்கு தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது எமிஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்கிற ஒரு காரணத்தினால நமக்கு இந்த வந்தே பாரத் ரயிலை தயாரித்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, பெரம்பூரில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, அவங்களுக்கு தேசிய எரிசக்தி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதில் சின்ன சின்ன செய்திகள் தான் இன்னைக்கு. திருக்குறளில் பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள்ல புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை, ஒத்த உணர்ச்சியே நட்பு ஏற்படுவதற்கு வேண்டிய உரிமையை கொடுக்கும். ஸோ நமக்கு ஒருத்தர்கிட்ட நட்பு ஏற்படணும் அப்படின்னா அவங்களோட நம்ம ரொம்ப நாள் பழகி இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே மாதிரியான மைண்ட் செட் இருந்தாலே போதும், நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். அதுதான் அந்த ஒத்த உணர்ச்சியே நட்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தட் சிமிலர் மைண்ட் செட் இருந்தாலே நம்ம நல்லா கிளிக் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்தது, ஆள்மாறாட்டத்தை தடுக்க டிஜி தேர்வு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா நீட் தேர்வுகளில் அதிக குளறுபடிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. அதை தாண்டி அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா நமக்கு OMR தேர்வு முறைகளை மாற்றிட்டு இணையவழி தேர்வு முறைகளை கொண்டு வரணும், டிஜி தேர்வு முறை அப்படிங்கிறத கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த டிஜி தேர்வு முறை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு பயோமெட்ரிக்ஸ், ஆதார் அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது 3ஐயும் இன்டெகிரேட் பண்ணி நமக்கு இந்த எக்ஸாமில் ஃப்ராடெல்லாம் நடக்குது இல்லையா, நமக்கு பதிலாக ஆள் மாறாட்டம் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக டிஜி தேர்வு முறை அப்படிங்கிறத ஒரு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தேர்வுகள் பல கட்டங்களாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு மேலே எழுதக்கூடிய தேர்வாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 2-3 கட்டங்களாக 2 வாரம் 3 வாரம் டைம் எடுத்து கூட அதை நடத்தி அதுக்கு நார்மலைசேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நார்மலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீட் தேர்வு அப்படிங்கிறது பல நிலைகளாக இருக்கணும். இப்போ ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தேர்வுகளில் முறைகேடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சரிங்களா? ஸோ இந்த கமிட்டியோட நேம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி. சரிங்களா? ஸோ மற்றபடி இன்றைய செய்தித்தாளில் பார்த்தோம்னா மற்ற செய்திகள் எல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சா போதும். ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.